பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கைட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் பஷீர் அகமது, திருப்பூர். நம்மளோட புது காளான் பண்ணைக்கு ஃபவுண்டேஷன் தோண்டின வீடியோ இதுக்கு முன்னால் போட்டிருந்தோம். இந்த தடவை ஃபவுண்டேஷனில் கல் நிறச்சி அந்த ஃபவுண்டேஷன் பூமி மட்டத்துக்கு மேலே ரோட்லேருந்து ஒரு ஒரு அடி 2 அடி உயரம் வரைக்கும் மேலே வரைக்கும் வர வரைக்கும் இதில் வீடியோ எடுத்திருக்கோம். நீங்கள் பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷனை பற்றி போடுறதா சொல்லிட்டு கட்டுமானத்தை பற்றி போட்டுட்டே இருக்கீங்களேன்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். ஆனால் ஒரு சின்ன ஃபார்ம் கட்டினா எவ்வளோ செலவாகும், எந்த மாதிரி ஃபார்ம் அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். இது அவங்களுக்கு உபயோககரமாக இருக்குங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவை முழுமையாக போடணும்னு முடிவு பண்ணோம். நிறைய பேர்த்துக்கு செலவு எவ்வளோ ஆகுங்கிறதுல சந்தேகம் இருக்கு. ஒரு ஃபார்ம் வைக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி தான் கட்டி ஆகணுமா அப்படின்லாம் நினைக்கிறாங்க. பொதுவாக பட்டன் மஷ்ரூம் ஃபார்ம் பஃப் பேனல்ல வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க, கோல்டு ஸ்டோரேஜ் எல்லாம் பண்ற மாதிரி. அப்படி பஃப் பேனல்ல பண்ணாலும் கூட ஃபவுண்டேஷன் எல்லாம் போட்டு கொடுத்தா தான் பஃப் பேனல் கொண்டு வந்து செட் பண்ணி கொடுப்பாங்க. ஃபவுண்டேஷன் வரைக்கும் நம்ம எடுக்கணும். ஆனால் அதுக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் தேவையில்லை. சாதாரண ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு பூமி மட்டத்தில் நம்ம சிமெண்ட் ஃப்ளோரிங் போட்டு கொடுத்தா அவங்க ஈஸியாக செட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் காலாகாலத்துக்கு நமக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நிற்கணுங்கும் போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஐடியா பண்ணி நம்ம முதலீடு பண்ணுற பணம் நீண்ட காலத்துக்கு நமக்கு பலன் கொடுக்கணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம எடுக்கிறோம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் 2 டைப் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் ஒன்று, லோட் பேரிங் சிஸ்டம் ஒன்று. இதுக்கு பேர் லோட் பேரிங் சிஸ்டம். நம்ம இதை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் கட்டடம் ஸ்ட்ராங்காக இருக்கும், கொஞ்சம் செலவு குறையும். ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரை விட இதில் செலவு குறையுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம இதை ஆரம்பித்தோம். ஆனால் அதில் ஒரு கட்டடம் இதில் ஒரு கட்டடம் கட்டி கம்பேர் பண்ணி பார்த்தா தான் செலவு எவ்வளோன்னு தெரியுங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு மனசில் தோணுச்சு. ஏன்னா இதுக்கும் செலவு நிறைய ஆகுது. இதுக்கு நம்ம பூமி கெட்டி வர்ற அளவுக்கு ஆரம்பத்தில் ஃபவுண்டேஷன் தோண்டிட்டு கருங்கல்ல போட்டு அடுக்கி அதில் மண்ணையே கரைச்சி விட்டுறலான்னு எங்கள் மேஸ்திரி சொன்னார். அந்த காலத்தில் அப்படி தான் கட்டடம் கட்டுவாங்க. மண் சிமெண்ட்டோட நல்லா கெட்டியாக இறுக்கமாக உள்ளே பிடிச்சிக்கும்னு சொன்னார். அதனால சரி மண்ணை கரைச்சி விடுங்கன்ட்ட காலாகாலமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். கல்லை ஃபஸ்ட்டு நல்லா நீட்டாக அடுக்கிட்டு அதோட சந்தில எல்லாம் பேக்கிங் பண்ணுறதுக்காக இந்த மண்ணை சேறு மாதிரி குடைச்சி உள்ளே இழுத்து விட்டுறாங்க. இதுக்கு பேரே சேறு நினைப்பது தான் சொல்கிறாங்க. சேறு மாதிரி அது குடகுடன்னு உள்ளே போகும்போது கரெக்டாக அந்த கல்லுகளோட சந்து கேப்பு எல்லாத்துலேயும் போய் ஃபிக்ஸ் ஆயிடுது. நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், காலத்துக்கும் இந்த கட்டடம் நிற்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சில மண் செவுறுக ஒரு சில கிராமங்களில் போனீங்கன்னா ஓடு போடுற வரைக்குமே மண் செவுறு எழுப்பி கட்டடம் கட்டியிருப்பாங்க. இப்போ கூட ஓடெல்லாம் போனதுக்கு அப்புறமும் கூட ஒரு சில கிராமங்கள்ல மண் செவுறு மழையிலையும் வெயிலையும் நின்று 50 வருஷம் 100 வருஷம் ஸ்ட்ராங்கா நிக்குது. அந்த மண்ணுக்கு அவ்வளோ பவர் இருக்குன்னு சொன்னாரு. அவர் கிரவுண்ட் லெவல் வர்ற அளவுக்கு மண் போட்டுட்டு அதுக்கு மேல சிமெண்ட் வச்சு கட்டிக்கலான்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த வீடியோ நம்ம போடுறதுக்கு காரணம் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஸ்ட்ராங்கா பண்ணும்போது எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான். இதுல செலவுன்னு பார்க்கும்போது நம்ம கருங்கல் தான் நிறைய செலவாயிருச்சு. நம்ம குழி எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த குழிக்கு தகுந்த அளவு கருங்கல் செலவாகும். எல்லா மெட்டீரியலும் விலை ஏறிட்டு இருக்கு. கரெக்டாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணது ஈரான் போர் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சு. இந்த கருங்கல் ஒரு யூனிட் கணக்கில் கொடுப்பாங்க. ஒரு லாரியில் 4 யூனிட் வருது. 4 யூனிட் எங்கள் இடத்துல இறக்கிறதுக்கு 16,000 ரூபா ஆகுது. மொத்தம் 4 யூனிட்ல 3 லோடு வாங்கினோம். அதுக்கே 48,000 ரூபா ஆயிடுச்சு. 16, 32, 48,000. அதுக்கப்புறம் தனியாக ஒரு யூனிட் வாங்கினோம். அந்த ஒரு யூனிட்டுக்கு 5,000 ரூபா போட்டாங்க லாரி வாடகையோடு சேர்த்து. மொத்தம் 13 யூனிட் கல் அடுக்கி சிமெண்ட் எல்லாம் வச்சு தரமட்டத்துக்கு மேலே சிமெண்ட் வச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி கட்டடம் கட்டுறதுக்கு இப்போ ஆளுகள்லாம் குறைஞ்சிட்டாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுக தான் இதை கட்ட முடியும். புதுசாக இருக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி கட்டுமானமெல்லாம் தெரியறதில்ல. அவங்க ஒன்லி பில்லர் பீமு இந்த மாதிரி அவங்க பழகிட்டாங்க. இந்த கல் பழைய ஆளுக தான் கட்டுறாங்க. நம்ம மேஸ்திரிக்கு அதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சின்ன வயசுலேருந்து பண்ணிட்டு இருக்கிறனால நம்ம மணி என்ன அதை வச்சு நல்லா கட்டி கொடுத்துட்டாரு.
இந்த கட்டடம் கட்டுறதுக்கு 2 உதவியாளர்கள், 2 மேசன், 4 பேர் தொடர்ந்து வேலை செஞ்சாங்க. ஏன்னா கல்லு பெருசா இருக்கு, வெயிட்டா இருக்கு. அத எடுத்துட்டு வந்து போடுறதுக்கே வந்து ஒரு ஆள் தேவைப்பட்டாங்க. ஆனா இது கட்டி முடிச்சுட்டா உங்களுக்கு பல வருஷங்களுக்கு இது ஒண்ணும் ஆகாதுன்னு சொன்னாரு. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க பில்லர் பீம் போடுறத விட இது ஸ்ட்ராங்கான பில்டிங்கா இருக்கும்னு சொன்னாரு. அதனால நம்ம வந்து ஆரம்பத்திலேயே அது முடிவு பண்ணி அவரோட ஆலோசனையும் கேட்டுக்கிட்டு, இந்த மாரி கட்டடம் கட்டலாம். பில்லர் பீமோட செலவு கம்மியாகும் அப்படின்னு நம்ம கால்குலேஷன் பண்ணி தான் கட்டுனோம். நான் பில்லர் போடுறவங்கள்ட்ட போய் ஒரு பில்லருக்கு எவ்வளோ செலவாகும்னு கேட்கணும். ஏன்னா நம்ம வந்து 4 ரூம் கட்டுறோம். பில்லர் போட்டா ஒவ்வொரு ரூமுக்கும் வந்து கார்னர் டூ கார்னர் பில்லர் போட வேண்டியது இருக்கும். பிளிந்த் பீம் போட வேண்டியது இருக்கும். இதுக்குமே பீம் ஒண்ணு போடணும்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த ஃபவுண்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம். அப்பதான் வந்து கட்டடம் வெடிப்பெல்லாம் வராம இருக்கும். பொதுவா இந்த இடமே நல்லா கெட்டியா இருக்கு. மண்ணும் செம்மண் நல்ல மண்ணு. இதுல வந்து ஒரு பெரிய மழை பெஞ்சோ, வேற ஏதோ காரணத்தினால இறங்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பில்ல. அஸ்திவாரம் இறங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல. ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு பிளிந்த் பீம் போட்டுக்கலான்னாரு. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கட்டடம் மேல வர வரைக்கும், சும்மா சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் தான் எடுத்தேன். எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சு தான் இதுல குடுத்துருக்கேன். ஓரளவுக்கு லெவல் வந்ததுக்கு அப்புறமா, அத வந்து ரோடு மட்டத்துக்கு மேல வரைக்கும் கொண்டு வரணும். பொதுவா கட்டடம் வந்து ரோட்ட விட நம்ம வீட்டுக்கு முன்னால இருக்கிற ரோட்ட விட ஹைட்டா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா, மழை காலத்துல தண்ணி கிண்ணி வந்தா உள்ள தண்ணி போயிறாம இருக்கிறதுக்காக ஹைட் வச்சு பார்க்கணும். அதுக்கு டியூப் லெவல் வச்சு பார்த்தாங்க. பாருங்க, இப்ப டியூப் லெவல் வச்சு ரோட்டுக்கும், இதுக்கும் அந்த சின்ன டியூப் போகுது பாருங்க. அதுக்குள்ள தண்ணி நெறச்சிட்டு, அதுல வந்து அங்கிருந்து அவர் ஒரு லெவல் சொல்லுவாரு. அந்த லெவல் இது கரெக்ட்டா இருக்கான்னு இவங்க அளக்குவாங்க. கண் பார்வையில பார்த்தா நம்ம மதிப்பிடவே முடியாது. இந்த ஹோஸ் வச்சு அந்த வாட்டர் லெவல்ல பார்த்து தான் அந்த ஹைட்ட நிர்ணயிப்பாங்க. இன்னும் எவ்வளவோ டெக்னாலஜி வந்தா கூட, இந்த வாட்டர் லெவல் பார்க்கறது, டியூப் லெவல்ங்கிற இந்த மெத்தேடு தான் வந்து இன்னும் பிரபலமா இருக்கு. கட்டடம் கட்டுறவங்களுக்கு அதுதான் எளிமையா அவங்க வந்து அத வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஓரளவுக்கு எனக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷன் ஒர்க் 1 வாரத்திலேயே ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க. குழிய எடுத்ததிலிருந்து 1 வாரத்துக்குள்ள இந்த ஃபவுண்டேஷன் ஒர்க் ஃபினிஷ் ஆயிருச்சு. இந்த ஃபவுண்டேஷன் ஃபினிஷிங் ஆகுற வரைக்கும் இந்த வீடியோ போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த கட்டடம் கடைசியா முடியிற வரைக்கும் வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். ஒரு சிலர் வந்து இது போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு சரியா பார்க்க மாட்டேங்கிறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ அப்படின்னு. இருந்தாலும் நாளைக்கு பின்னால இந்த மாதிரி பில்டிங் கட்டுற நிலைமை நின்னு போயிருச்சுன்னா கூட இந்த வீடியோ வந்து நமக்கு ஒரு எவிடன்ஸாவும், ஒரு சிலருக்கு இது முன்மாதிரியாவும், சாம்பிளாவும் இருக்கும். பாருங்க, இதுதான் இந்த 4 ரூமு. நம்மளோட காளான் வளர்க்கறதுக்கான 4 ரூமு. நடுவுல வந்து நடக்கறக்கான நடைபாதை. இதுதான் நம்ம பிளானு. பாருங்க, ஃபினிஷிங் ஆயிருச்சு. இது வந்து நீள அகலத்துல பார்த்தீங்கன்னா, 18 அடி அகலமும், 24 அடி நீளமும் மொத்தம் இருந்துச்சு. 432 ஸ்கொயர் ஃபீட் தான் வந்துச்சு. 1 சென்ட்ட விட ஒரு 4 ஸ்கொயர் ஃபீட் கம்மியா வந்திருக்குன்னு நெனைக்கிறேன். மிக துல்லியமா 1 சென்ட். இது வந்து 18க்கு 24. முடிஞ்ச அளவுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடியிற வரைக்கும் வீடியோ போடுறேன். யாரும் வந்து போர் அடிக்குதுன்னு நினைக்காம இத பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பலனளிக்கும். இதுவரைக்குமே வந்து இந்த ஃபவுண்டேஷனுக்கு ரூ. 1,00,000 மேல தான் செலவாயிருக்கு. மெட்டீரியலு, சம்பளம் எல்லாமே. வேற ஏதாவது தகவல் வேணும்னா எங்கள வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க. நன்றி.